நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் என உடற்கூறாய்வு அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், வணக்கம். இப்பொழுது இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? மேலும் உடற்கூறாய்வு முடிவுகளில் உள்ள முக்கிய தகவல்கள் என்னென்ன? நெல்லை மாவட்டம் கரைசுத்துப்புதூரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் வீட்டின் அருகே தோட்டத்தில் அவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை மேற்கொண்டார்கள். மேலும் உடற்கூறாய்வு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செய்யப்பட்ட இந்த உடற்கூறாய்விற்கான அந்த அறிக்கை நேற்றைய தினம் மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினரும் பல்வேறு கோணங்களில் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அறிக்கை வருவதற்கு முன்பும் 8 தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்ட நிலையில தற்போது அறிக்கையின் அடிப்படையில பல்வேறு விசாரணையை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். அறிக்கையில இருக்கக்கூடிய தகவல்ல முக்கியமானதா பார்க்கும்போது